அனைவருக்கும் வணக்கம். எலி லைலைட்ஸ் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சேலம் ஆத்தூர் பைபாஸ்ல கிழக்கு ஆர்டிஓ ஆபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலத்தின் பிரபலமான ஏவிஎஸ் குழுமத்தினுடைய பள்ளியான கைலாஸ் மானசரோவர் பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு வந்து சாது ஃபவுண்டேஷன் சார்பாக அகண்ட ராமநாம சங்கீர்த்தனம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தான் பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். சாது ஃபவுண்டேஷன்ன்றது வந்து சாதுக்கள், அதாவது எப்பவுமே இறைவனை நினைச்சுக்கிட்டு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு மக்களுக்கும் இறைவனுக்கு தொண்டு செய்யற சாதுக்களுக்கு சேவை செய்யற ஒரு அமைப்பு. சேவை, கற்றல், ஈதல் அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய அந்த சாது ஃபவுண்டேஷன் சார்பாக முதல்ல சேலத்துல அந்த குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவியர்களுடைய எதிர்கால படிப்பு, எதிர்காலம் இதெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க ஒழுக்கமா நேர்மையா தைரியமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் ஓம் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை வந்து 1 கோடி மந்திரத்தை ஜெபிக்கிற நிகழ்ச்சி இப்போ உள்ள பள்ளியில நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாருங்க, கைலாஸ் மானசரோவர் ஸ்கூல் இங்கதான் வந்து இப்போ வந்து சாது ஃபவுண்டேஷன் சார்பா அகண்ட ராமநாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இன்னும் நம்ம நிகழ்ச்சியை போய் பார்க்கல. இப்ப இங்க அன்னப்பிரசாதம் வழங்குற இடத்துக்கிட்ட இருக்கேன். அங்க பாருங்க, அங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு 5000 பேருக்கு நல்ல அன்னதானம் கொடுக்கறதுக்காக எல்லாம் ஏற்பாடுகள் ஆயிட்டு இருக்கு, வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம். இப்ப நம்ம கூட வந்து இப்ப அது 2 மணி நேரத்துக்கு ஒரு பேட்சா வந்து அவங்க காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இடைவிடாமல் 1 கோடி ராமநாமம் வந்து சொல்றதுக்காக முயற்சிகள்ல ஈடுபட்டு நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி வெகு சிறப்பா. இவங்க முதல் பேட்ச்ல கலந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அதாவது இந்த என்ன மந்திரம் அப்படின்னாக்கா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஓம், இந்த மந்திரம் தான் வந்து இடைவிடாம ஜபிக்கணும். இதுல வந்து ஸ்ரீராம் ஜெயராம்ங்கிறது வந்து மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை வந்து குறைக்கக்கூடியது, நெகட்டிவ் தாட்ஸை குறைக்கும். ஜெய ஜெயராம்ங்கிறது வந்து முழுமையாக நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்களை வந்து மனதிலிருந்து அழிக்கக்கூடியது. இந்த ஓம்ங்கிறது நமக்கு தெரியும், பிரணவ மந்திரம், அது மனசுக்கு அமைதியும் ஆனந்தத்தையும் குறிக்கக்கூடியது. ஸோ 3ஐயும் ஒன்னா சொல்லும் போது மிகப்பெரிய அளவுல நமக்கு ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்கள், உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி, நம்ம இறைவனை நம்ம உணரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்குதும். ஸோ அந்த அற்புதமான அந்த மந்திரத்தை வந்து யாருன்னா ஸ்ரீ ராம பக்தா அனுமான் வந்து துளசிதாசருக்கு உபதேசம் பண்ண மந்திரம். அந்த மந்திரத்தை தான் இன்னைக்கு வந்து 1 கோடி தடவை இடைவிடாமல் 12 மணி நேரம் உள்ள வந்து கைலாஸ் மானசரோவர் ஸ்கூல் ஆடிட்டோரியத்துல ஜபிச்சிட்டு இருக்காங்க. விளைச்சி ஏற்பாடு வந்து சாது ஃபவுண்டேஷன் சார்பாக. இவங்க எல்லாம் வந்து இப்ப அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். இப்ப நீங்க இந்த ராமநாமம் அகண்ட ராமநாம சங்கீத நிகழ்ச்சியில முதல் பேட்ச்ல கலந்துட்டு வந்திருக்கீங்க. அது எப்படி உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. மைக் வாயில எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வைப்ரேஷனே தனியா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு. குடுக்கறதுக்கு அவங்க பண்ற அன்னதானம், அவங்க உள்ளார நம்மள பாத்துக்கிற விதமும் ரொம்ப அருமையா இருக்கு. சொல்ல நமக்கு வைப்ரேஷன் நல்லா இருக்கு. நிறைய குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, அந்த அனுபவம் வந்து குழந்தைங்கள்ல இருந்தே வரணுங்கிறது என்னோட கருத்து. சாது ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கன்னா கல்யாணம் ஆகாத எல்லாருமே குழந்தைங்க தான். அவங்க நல்ல நேர்மையா, ஒழுக்கமா, தைரியமா, நல்ல பண்பா தேசபக்தியும் தெய்வ பக்தியோட வளர்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உங்க பேர் என்ன? சுசீலா. எங்க இருந்து வரீங்க? நாங்க சீலாயங்கப்பட்டி பைபாஸ் கிட்ட இருந்து வரோம். இந்த நிகழ்ச்சியில ரொம்ப மனநிறைவு. அன்னதானம் நல்லா இருந்ததுங்களா? அருமையா இருந்தது. காலையில ஸ்வீட்டோட கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த விதமும் வரவேற்ற விதமும் ரொம்ப திருப்தியா இருந்தது. போயிட்டு இன்னொரு டைம் 4 மணிக்கு வரணுங்கிற மாதிரி மனசுல பட்டு இருக்கு. திரும்ப வருவேன். திருவண்ணாமலையில இருந்து சாதுக்கள் வந்து துவங்கி வச்சாங்களாம், பாத்தீங்களா? நான் அதை பார்த்து உங்க பேரு? என் பேர் நிர்மலாங்க சார். உங்க அனுபவத்தை சொல்லுங்க. சூப்பரா இருக்குது, அருமையா இருக்குது. நம்ம மனசுக்கு திருப்தியா சூப்பரா இருக்குது. நல்லா கவனிக்கிற விதமும் நல்லா இருக்கு. அன்னதானம் செமையா இருக்குது. அவங்க வரவேற்கிற விதமும் சூப்பரா இருக்குது. நல்ல சிரிச்ச மூச்சோட சூப்பரா வரவேற்கிறாங்க. சாது ஃபவுண்டேஷன் சேவைக்காகவே நல்ல ஒரு இன்முகத்தோட இறைவன் சேவை. சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை. அவ்வளவுதான். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கூட உள்ளார எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போறாங்க. நம்ம தண்ணி கூட வந்து நம்ம சீட் கிட்ட வந்து சிரிச்ச முகத்தோட குடுத்துட்டு போறாங்க. சுவாமியும் நல்லா இருந்தது. சார், நீங்க அமைதியா இருக்கீங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. சார் வணக்கம் சார். இந்த சாது ஃபவுண்டேஷன்காரங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். ஆனா இந்த மாதிரி இதுக்கு வந்து நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வரணும், அவங்க ரொம்ப பேர் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்க தேவையை வந்து வரணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. நீங்களா வாங்க,
வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு அவங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க நேர்ல பார்த்தாதான் உங்களுக்கு அவங்களோட இது புரியும். நாங்க சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்து புரியுதான்னு தெரியல. ஆனா நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்கள வந்து இன்னும் மறுபடியும் நீங்க எங்க இது மாதிரி ப்ரோக்ராம் போடுவீங்க, நாங்க வரோம், நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தன்னறியாம நீங்களே வந்து செய்யற அளவுக்கு அவங்க இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த இதுல வந்து உள்ள போய் உட்காந்து நம்ம சாமியை ஜபிக்கிறப்ப நம்மளோட அதோட இது சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுக்கு உடம்புல வந்து வைப்ரேஷன் வந்து இதாகுது. அதனால நீங்க நேர்ல வரணும், ஒவ்வொருத்தரும் வந்து கலந்துக்கணும், எல்லாருமே வரணுங்கிறதா எங்களோட இது. சாது ஃபவுண்டேஷன்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி மேலும் மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கொடுங்க. பாருங்க, சாது ஃபவுண்டேஷனுடைய வெப்சைட்டோட அட்ரஸ் இருக்கு, www.sadhufoundation.org. இதுல இளைஞர்கள்லாம் இதுல போய் இந்த சேவையை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க கலந்துக்கோங்க. ஒரு இசை நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது, ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க, ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிறாங்க, அதுக்கு 5000 பேர் விடிகாலத்துல போய் ஆட்டம் போடுறாங்க. அதெல்லாம் தவிர்த்து இது போன்ற நல்ல ஒரு மனதிற்கு உடம்புக்கும் நல்ல நேர்மறை எண்ணங்களை கொடுத்து நல்ல படிப்பு கல்வி எல்லாம் சிறந்து விளங்குறதுக்கு நல்ல மழை பொழியறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்க கலந்துக்கணும். இப்ப நிகழ்ச்சியை நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அப்புறம் சொல்லுங்க. சரி, பேசிட்டு வரேன். வணக்கம். இப்ப பாத்தீங்க, சாது ஃபவுண்டேஷன் சார்பா கைலாஸ் மானசரோவர் ஸ்கூல்ல ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஓம்ன்ற மந்திரத்தை இடைவிடாம பக்தர்கள் வந்து உச்சரிச்சுக்கிட்டு வழிபட்டு இருக்காங்க. ஒரு அழகான ராமர் சீதா லட்சுமணனுடைய காட்சி படம் வந்து பெருசா வச்சிருக்காங்க. முன்னாடி ஜபத்துல இருக்க ஆஞ்சநேயர் வந்து அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. இங்க இதுல கலந்துக்கிற இந்த அகண்ட ராமநாம சங்கீத கலந்துக்கிற எல்லாருக்கும் தேவையான அன்னதானம், சாப்பாடு, உணவு, குடிநீர் எல்லாம் அவ்வப்போது வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது இது எதுக்காக இருக்கிற நோக்கம் என்னன்னா, நம்ம குடும்பத்துல ஒற்றுமை, ராமர் குடும்பத்துல ஒற்றுமையை ஏற்படுத்த வழி செய்வாரு. குடும்பத்தோட ஒற்றுமை ஓங்கணும், குழந்தைகளோட படிப்பு, எதிர்காலம் இதெல்லாம் சிறந்து விளங்கணும். அவங்க நேர்மையோடும் தைரியத்தோடும் வெற்றியோடும் ஒரு நேர்மையாளராக இந்த நாட்டுல திகழணும். மழை நீராதாரம் பெருகணுங்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாம் இடைவிடாமல் இந்த 1 கோடி நாமம் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடையணும்னா ராமநாமம் தான் சிறந்த வழி. ஸ்ரீராம ஜெயந்தி அதுல குறிப்பா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஓங்கிற மந்திரம் வந்து ராம பக்த ஹனுமாரால துளசிதாசருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம். ரொம்ப வலிமை வாய்ந்த மந்திரம். அதனால அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது, அதுவும் கூட்டு முயற்சியில தொடர்ந்து இடைவிடாமல் பக்தர்கள் உச்சரிக்கிறது நம்ம சேலத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ரொம்ப மிகுந்த நன்மைகளை தரக்கூடியது. குறிப்பா குழந்தைகள் எல்லாம் நிறைய அந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வளரும், நல்ல படிப்பு நல்லா இருக்கும், அவங்க எந்த காரியத்திலும் வெற்றி அடைவாங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த அற்புதமான இந்த ராமநாம நிகழ்ச்சி இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது கைலாசத்துல. அங்க பாருங்க, பக்தர்கள்லாம் தங்களை மறந்து மெய்சிலிருக்கும் வகையில ராம நாம ஜபத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. சாது ஃபவுண்டேஷன் வரவங்களை எல்லாம் நல்ல வரவேற்று நல்ல உபசரிச்சு
நல்ல முறையில அவங்களுக்கு இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. Shri Ram Jai Ram Jai Jai Ram 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 Shri Ram Jai Shri Ram Jai Ram Jai Jai Ram Shri Ram Jai Ram Jai Jai Ram Jai Jai Ram Shri Ram Jai Ram Jai Jai Ram Shri Ram Jai Ram Jai Jai Ram Jai Ram Jai Jai Ram Shri Ram Jai Ram Jai Jai Shri Ram Jai Ram Jai Ram Shri Ram Jai Ram Jai 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 Ram Shri Ram Jai Ram Jai Jai Ram Shri Ram Jai Ram Jai Jai Ram Shri Ram Jai Ram Jai சாது ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த அகண்ட ராமநாம சங்கீர்த்தன நிகழ்ச்சிக்கு உள்ள வரவங்கிறதுக்கு வரவேற்கிற கூடிய இடம் இது. இந்த பாருங்க, ராமர் பாதுகை. எப்பயுமே கடவுளோட திருவடியை வணங்குறது ரொம்ப சிறப்பு. அவருடைய திருவடியை சரணாகதி அடைகிறது தான் நம்மளுடைய நோக்கமே. இறைவனோட நிழல்ல போய் சேர்றது தான். ஸோ அவருடைய திருவடியை அலங்கரித்து வச்சிருக்காங்க. வரவங்களுக்கெல்லாம் கல்கண்டு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கொடுத்து ராமர் பட்டாபிஷேக படம் எல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ இந்த சாது ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத பத்தி அதோடைய வாலண்டியர், அதோடைய சேவை செய்யக்கூடிய ஒரு இளைய தலைமுறை சேர்ந்தவங்க, ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி அவங்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பேருனா? தரண்யா. தரண்யா. இவங்க வந்து சாது ஃபவுண்டேஷன்ல நீங்க ஆன்மீகத்துல ஈடுபடுறதுனால வயசாகும், 60 வயசு 70 வயசு ஆனாலும் ஆன்மீகத்தை நினைக்காம இன்னைக்கு வந்து பெங்களூர்ல ஒரு இன்ஜினியரிங் MBA ஸ்டூடெண்ட் படித்து முடிச்சு ஜாப்ல இருக்க இவங்க இந்த ஆன்மீக நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து முன்னணி செய்யறாங்கன்னா அதை நம்ம ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சரியான பாதையில செய்யறாங்க. சாது ஃபவுண்டேஷன் இது எந்த ஊர்ல இருந்து எங்க இருக்குது? சாது ஃபவுண்டேஷன் ஓமலூர்ல இருக்கு. பட் நாங்க வந்து திருவண்ணாமலையில இருக்கிற எல்லா சாதுஸ்க்குமே வந்து நாங்க எங்களோட ஃபுல் ஹார்ட்டட் சர்வீஸ் பண்றோம். என்ன மாதிரி திருவண்ணாமலையில நிறைய சாதுக்கள் இருக்காங்க, கிரிவல பாதையில எல்லாம். ஆமா. அவங்களுக்கு போய் என்ன பண்ணுவீங்க நீங்க? நாங்க வந்து சர்வீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அன்னப்பிரசாதம் எல்லாருக்குமே வந்து மனசார ஃபுட் ப்ரொவைட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே வந்து லைக் அவங்களோட பிளெஸிங்ஸ் நாங்க வாங்கிட்டு அதுவே எங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு சர்வீஸ். சாதுக்களுக்கு சேவை செய்யறது மூலமா ஒரு மன நிறைவு வருது. சாது ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் என்ன? சாது ஃபவுண்டேஷனோட மேஜர் நோக்கமே வந்து இங்க நிறைய சாதுஸ் இருக்காங்க அண்ட் திருவண்ணாமலையில ரொம்ப நிறைய சாதுஸ் இருக்காங்க. அண்ட் அவங்களோட ப்ரீச்சிங்ஸ் வந்து எங்களோட ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து இப்போ எங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப மாடர்னைஸ்டா இருக்கும். ஆனா நம்மளோட கல்ச்சர்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நாங்க வந்து ஒன் ஆஃப் த மேஜர் மோட்டிவா வச்சிருக்கோம். ஸோ இது மோட்டிவ் வந்து இட்ஸ் பேசிக்கலி ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி ஒரு யங் ஜென்ரேஷனும் ஒரு சாதுவையும் பிரிட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சிருக்கோம். இன்னைக்கு சாது ஃபவுண்டேஷன் சார்பா அகண்ட ராமநாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியில கலந்துட்டு அதெல்லாம் வீடியோல பார்த்தோம். ரொம்ப சேலத்துல முதல் முறையாக இந்த குழந்தைகளுடைய படிப்பு கல்விக்காக மிக அருமையான ஏற்பாடுகளோட நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் வந்து நல்லவர்களாக இருந்தாலும் பல்வேறு புற காரணங்களால் அவர்கள் தவறான பாதைக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி யாத்தி ஸ்ட்ரீட்டுங்கிறாங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, மியூசிக் கன்சர்ட்ங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி புறக்காரணிகளால் அவங்க தவறான பாதையில போக வழி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் போகாம, குழந்தைகள்லாம் பள்ளி மாணவ மாணவியர், கல்லூரி மாணவ மாணவியர், திருமணமாக எல்லாரும் நம்ம குழந்தைங்க தான். அவங்க வந்து தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ளவும், அவங்க என்னைக்கும் தைரியமாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வெற்றியாளராகவும் திகழ்வதற்கு இந்த ராமநாம ஜபம் 1 கோடி ராமநாம ஜபம் 12 மணி நேரம் இறைவிடாமல் சாது ஃபவுண்டேஷன் சார்பாக நடத்தப்படுது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.